ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பேசுவோமா? எஸ், மேட்ச் தோத்துட்டாங்க, உங்களுக்கு தெரியும். அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட்டு ஹியூஜ் டிஸப்பாயின்மெண்ட். அண்ட் அதோட காரணக்காரியெல்லாம் ஆராய்ச்சி பொறுமையாக நிறைய எடுத்துகிட்டு வரேன். ஆல்ரெடி ஒரு ரிவ்யூ போட்டோம். எடுத்து சொல்லி இந்த அவுட் ஆஃப் ஸ்டேஷனு வீடியோ லேட் ஆகும்னு, இல்லை நைட்டே வந்திருக்கும். நிறைய பேர் கேட்டிங்கன்னா, சார் மேட்ச் முடிச்சு இன்னும் ஆளை காணும்னு. எனிவேஸ், டிஜெக்டட் அண்ட் பெத்தட்டிக் பர்ஃபார்மன்ஸ். ரிவ்யூ பார்க்காதவங்க போய் பாருங்க, அது என்ன சொல்லியிருக்கேன்னு தெரியும். சரி, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சாயல் குள்ளையாகவும் இவர் வந்து கூட கூட்டு வருவார். ஒருத்தர் கோச் சாயல் குள்ளையா கூட்டு வந்தார். அவர் கேட்டாங்க, ஃபஸ்ட்டு 2 கேள்வி அவரை கேட்டதை சொல்லிடுறேன். என்னப்பா சாயல், புனேரி எடுத்தோடனே பெரிய லீடு எடுத்துட்டாங்க, சீக்கிரமே ஆல் அவுட் ஆகிட்டீங்க இஷ்டத்துக்கும், அண்ட் கம்பேக் ட்ரை பண்ணீங்க, பட் ஒன்றும் கிளிக் ஆன மாதிரி தெரியலையா, என்ன பதில் சொல்லுங்கன்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், பொதுவாகவே சாகர் சாயல்குள்ளே ஜாஸ்தி பேச மாட்டாங்க. ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர் கேப்டன் பேசுவார் பாருங்க, அப்படி பேசணும். அதில் ஒரு எனர்ஜி இருக்கும் பேசும்போது. என்ன சொல்ல வரோன்றது, கண்ணு வா எல்லாம் பேசுது அப்படியே பொம்மை மாதிரி. நம்மளே சப்ஸ்டிடியூட்டுக்கியா ஓகேயா ஏக்கியா டிஃபெண்டருக்கு நிறையா சப்ஸ்டிடியூட் பண்ணோம், எல்லாருமே ஃபெயில் ஆகிட்டாங்க. ப்ரெஷர் பரிச்சை பண்ணுற நேரமா அது சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன்னு. எனிவே, அடுத்த கேள்வி கேட்டாங்க. அப்புறம் சாயல், வரப்போகிற மேட்ச் என்ன பண்ண போகிறீங்க? எப்படி அவுட் ஆகிட்டீங்க? இனிமேல் ஜான் போனான்னா மூலம் போனான்னா இது நான் சொல்கிறது. என்ன பண்ண போகிறீங்க? பிளே ஆஃபுக்கு போக முடியாது, ஃப்ரீயாக விளையாடுவீங்களான்னா, நாங்கள் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட்டு சிரிச்சுட்டே சொல்கிறாரு. பட் பர்சனல் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கான நாங்கள் நல்லா விளையாடுவோம். எது பர்சனல் ஃபேன்ஸை ஹாப்பி பண்ணுறதுக்கான நாங்கள் விளையாடுவோம்னு சொல்லாத விட்டுட்டு, எங்கள் இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸுக்காக நாங்கள் நல்லா விளையாடணும் அப்படின்னாரு. அவருக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், நவுத்தி விடுங்க அவரை. நம்ம கோச்சுக்கு வருவார், வர முட்டு கொடுத்தாரு பாருங்கப்பா கோச்சு. அப்புறம் கேட்டாங்க, என்னப்பா ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்து பெரிய லீடு எடுத்துகிட்டு போயிட்டாங்களே, ஏன் எங்கே போனீங்க, என்ன பிரச்சனை அண்ட் சொல்லுங்கன்னா, தேக்கியே இவர்கிட்ட தான் இவரும் கற்றுக்கிட்டது நரேந்தர். தேக்கியே இருந்து हम लोग शुरू से ही पीछे था, क्या करेगा साहिल, अभी हॉस्पिटल जाया, सागर बीमार है, 2 ईरानियन को चांस दिया, நிறைய விஷயம் சொல்லிகிட்டே இருந்தார். என்ன சொன்னார்னா, எடுத்தோடனே 0-6 பிஹைண்டில் போயிட்டோம். சாகருக்கு உடம்பு சரியில்லை, சாயல்குள்ளே கூட இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் வந்தார். அதனால் அவரால் பர்ஃபார்ம் பண்ண முடியல. 2 ஓவர்சீஸ் பிளேயருக்கு சான்ஸ் கொடுத்தோம், 2 பேரும் சரியாகவே பர்ஃபார்ம் பண்ணல. என்ன பண்ண முடியும்? லாஸ்ட் 2 மாதமாக நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருந்தவங்க. இப்போ நல்லா விளையாடுவோம். தேவைப்படும் போது சப்ஸ்டிடியூட்டாக வந்தால் இவங்களாம் நல்லா விளையாடுன்னு பார்த்தா அவங்க சரியாக விளையாடல. சாயில் வேறு உடம்பு சரியில்லை. சான்ஸ் கொடுத்த ஈரானுக்கு தே டோட்டலி ஃபெயில். பழுது அவங்க மேலே போட்டார். இவங்க 2 பேரால் தான் தோத்தோன்னு. நான் அங்கே இல்லாமல் போயிட்டேன்னா கேட்டிருப்பேன் அவரை. ஒரே நிமிஷத்தில் நரேந்திரா அவுட் வெளில கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கீங்க. கபடி இஸ் த ஒன்லி கேம். எத்தனை வாட்டி வேணும் நீங்கள் வெளில போயிட்டு வரலாம், ரிவைவல் எடுத்துகிட்டு. நாட் லைக் கிரிக்கெட், ஒரு வாட்டி அவுட் ஆனால் உள்ளே போய் உட்காரதுக்கு. அவரை உட்கார வச்சுட்டு அவர் மோரலை டவுன் பண்ணிட்டு கேட்டாங்க, சீசன் ஸ்டார்டிங்கில் நீங்கள் நல்லா தான் பண்ணீங்க, அப்புறம் 7 மேட்ச் லைனாக தோற்றிங்க, 4 மேட்ச் ஜெயிச்சிங்க, அப்புறம் 2 தோற்றிங்க, அப்புறம் தோத்துட்டே இருக்கீங்க, ஒரே மிக்ஸ்டு பேக்காக இருக்க. பிளே ஆஃப் சான்ஸ் இப்போ போயிடுச்சு. ஹோல் PAKL 10 பற்றி உங்களோட சம்மரி என்ன அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், நாங்கள் ஸ்டார்டிங் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது நல்லா தான் விளையாண்டோம். என்ன நல்லா விளையாண்டாங்க? நாங்கள் 7 மேட்ச் லைனாக தோத்துட்டு நல்லா விளையாண்டோமா? நாங்கள் ஸ்டார்டிங் நல்லா தான் விளையாண்டோம். சில மேட்ச் தான் நாங்கள் தோற்றோம். சில மேட்ச் 7ங்கிறது அவருக்கு சில மேட்சாக போயிடுச்சு. இன்றைக்கி நாங்கள் வந்து இதில் தான் ஒரு ரொம்ப கோமாக வந்த விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு பிள்ளை பத்தாத்தா நம்மளுக்கு பிளே ஆஃப் நெய் ஜாயங்க ஓ தூர் கா பாயிண்ட்டு அப்படின்னு. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு முதலே தெரியும் நாங்கள் பிளே ஆஃப் போக மாட்டோம்னு. அதனால் அந்த பாயிண்ட் எங்களால் ரீச் அவுட் பண்ண முடியாதுன்னு தெரியும். இருந்தாலும் மேக்ஸிமம் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்றது ஹோப் இருந்தது. பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுவாங்க இவங்கெல்லாம், ஓவர்சீஸ் பிளேயர்லான்னு. அவங்க சரியாகவே பண்ணலை. அண்ட் அதனால தான் அப்படின்னாரு. அதனால தான் நாங்கள் சேஞ்சஸ் பண்ணோன்னு. ஒரு பாயிண்ட் கூட எடுக்கல, 0 பாயிண்ட். சாகர் பஸ்தாமி 0 பாயிண்ட், ரஜா 0 பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படி பார்த்தா அபிஷேக் 21 மேட்சா என்ன பண்ணிட்டு இருந்தார்? 17 மேட்சா. அப்போ சொல்ல வேண்டியது தானே, எவ்வளோ ஆடியன்ஸ் கத்துனாங்க. இதில் இன்னொன்று என்னன்னா, அவர் சொல்றாரு, அந்தாசே ஆவாஸ் ஆயா, பார்ஸே ஆவாஸ் ஆயா, இஸ்கோ கிலா உஸ்கோ கிலா அப்படின்னு சொல்றாருன்னா, உள்ளேருந்து எங்களுக்கும் சத்தம் போட்டுட்டு தாங்க. நீங்கள் ஃபேன்ஸ் வெளிலேருந்து வந்து இவரையே விளையாட வைக்கல, அவரையே விளையாட வைக்கல. அவர் ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம மாசான முத்து சதீஷை சொன்னால் எல்லாருக்கும் கோவம் வந்துடும், ஈரானி மேலே பழிய போட்டார். இன்றைக்கி சான்ஸ் கொடுத்தோம், பார்த்தீங்களா என்ன ஆச்சுன்ட்டுன்னு. வெளிலேருந்து சவுண்டு கொடுத்தனால தான் நீங்கள் சான்ஸ் கொடுத்தாராம். கொஞ்ச நேரம் 1 நிமிஷத்துக்கு முன்னாடி சொல்கிறாரு உடம்பு சரியில்லை அதனால சான்ஸ் கொடுத்தாருன்னு. போன மேட்ச்சில் சொன்னார், நாங்கள் வந்து கண்டிப்பாக ஜெயிப்போம், ஜீத்தேங்க கியூனே ஜாயிங்க சொன்னீங்களே. அப்போ இன்றைக்கி வந்த உடனே எங்களுக்கு முதலே தெரியும் நாங்கள் போக மாட்டோம்னா என்ன அர்த்தம்? ஏன் கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட் மாறுதுன்னு? ஸ்டிக் டு ஒன் ஸ்டேட்மெண்ட். எஸ், நாங்கள் சொன்னோம் வி பிளேட் பேட்லி, ஒத்துங்க. ஆம்லோகனே சரி நெய் கேலா, நாங்கள் சரியாக விளையாடல, ஐம் சாரி, வி ஃபெயில். அதுதான் வீரர்களுக்கு. அதை விட்டு பழைய தூக்கி இன்னொருத்தர் மேலே போட்டுட்டு ரஜா மேலே பில்குல் ஜீரோ பில்குல்னா கண்டிப்பாக 0, ஃபுல்லாக 0 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் எங்கள் ரைடர் வந்து ஓகே டிஃபென்ஸ் சரியில்லைங்கிறாரு. திடீர்னு சொல்கிறாரு டிஃபென்ஸ் நல்லா தான் விளையாண்டாங்க, ரைடர் தான் சொதப்பிட்டாங்க. இவ்வளோ நல்ல வேலை நரேந்திர ஒரே இதில் இல்லை, நரேந்திர மேலே பள்ளி போட்டிருப்பாரு. நரேந்திர ஒரு ரைட்டு தாங்க எடுத்தார். அதுக்கப்புறம் பயம் இல்லை வந்துருந்தாப்புல.
டிஃபென்ஸ் எங்களுக்கு ரொம்ப நல்லா விளையாண்டாங்களா? என்ன விளையாண்டாங்க டிஃபென்ஸ்? இப்போ தான் பஸ்ஸாமி பழி சொல்கிறீங்க சரியாக விளையாண்டு 56 பாயிண்ட் கொடுத்துட்டு டிஃபென்ஸ் நல்லா இருக்குன்றீங்க. இது எப்படின்னா கிரிக்கெட்டில் T20ல் 300 ரன் கொடுத்துட்டு போலர் நல்லா போட்டாங்கன்னா எவ்வளோ அபத்தமோ அந்த அபத்தம் தான் அது. அப்புறம் எப்படி 56 பாயிண்ட் போச்சு? மூணாவது ரைடு எங்களுக்கு இன்னும் நிறைய கேட்டாங்க. 3வது ரைடர் எங்களுக்கு எப்போதுமே குருஷியல், எங்களுக்கு சரியாகவே இல்லை 3வது ரைடு அமையல. நீங்கள் யூஸ் பண்ணாதானே தெரியும். மாசான முத்து நம்ம சதீஷ் எல்லாம் யூஸ் பண்ணாமே நீங்கள் ரிசோர்ஸை வச்சுட்டு என்ன யூஸ்? அப்புறம் ஆயிடணும். 18 ரைடு ஃபெயில்ட் ஆகிடுச்சு இன்றைக்கின்னாரு. 18 ரைடு ஃபெயில்டா? யார் பொறுப்பு அதுக்கு? என்ன நிறைய சான்ஸ் கொடுத்தோம், அவங்க எல்லாமே ஃபெயில் ஆகிட்டாங்க சார். என்ன நிறையா கொடுத்தாங்க? அபிஷேக் மட்டும்தான் ஃபுல்லாக விளையாண்டது. அபிஷேக்கும் அந்த ரெஃபரி தான் ஃபுல்லாக விளையாண்டாங்க அந்த டோர்னமெண்ட். அந்த அளவுக்கு அவருக்கு சான்ஸ் கொடுத்துட்டு தேவையான நேரத்தில் வெளில உட்கார வச்சார். எனிவே அப்புறம் கேட்டாங்க, அப்புறம் வரப்போகிற மேட்ச் என்ன பண்ண? நாங்கள் நல்லா டைட்டாக தான் விளையாட போகிறோம் மேட்ச்சு. அண்ட் சாஹிலுக்கு பீமார் படிக்க, அதனால தான் இப்படி ஆயிடுச்சு சாகருக்கும் சாஹிலுக்கும். அண்ட் நடுவுலையே சாகர் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அமிச்சார். நம்ம பார்த்தோம் 3 கேப்டன் இதுக்கு முன்னாடியே எடுத்தோடனே. அஜிங்கே பவார் வைஸ் கேப்டன், சாஹில்குல்லா வைஸ் கேப்டன், ஓ கேப்டன், ஏன்னா ரைடருக்கு ஒரு கேப்டன், டிஃபெண்டருக்கு ஒரு கேப்டன், டுவார்டேக்கு ஒரு கேப்டன். எனிவே உங்களோட ஆதங்கம் தான் நான் பேசுகிறேன். நான் நிறைய பார்த்துருக்கேன் வெற்றி தோல்விலாம், கிரிக்கெட்டு, கபடி, ஃபுட்பால்லாம் இதில் எக்ஸ்பீரியன்ஸில். பட் டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க பசங்க. நிறைய பேர் அழுதே கமெண்ட் போட்டுருந்தீங்க, அழுவியாக வருது சார், தூக்கம் வரல சார்னு. டோன்ட் டேக் இட் டு த ஹார்ட். இட் ஜஸ்ட் அ கேம். இந்த மேனர் வி லாஸ்ட் தோற்றது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஃபைட் பண்ணி தோறுங்க, பிரச்சனை இல்லை. யாராவது ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும், ஒருத்தர் தான் கப்பு ஜெயிக்க முடியும். 12 பேரும் போய் கப்பு ஜெயிக்க முடியாது. பட் த மேனர், த ஆட்டிடியூட், என்ன காட்ட விரும்புகிறீங்க, என்ன நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சொல்கிறீங்க, புது பிளேயருக்கு என்ன சொல்கிறீங்க, அதுதானே முக்கியம். அதெல்லாம் போச்சு. போன வாட்டியானோ செமிஃபைனலுக்கு இன்னொரு அசிஸ்டன்ட் கோச் வந்தார். இப்போ அவரு கூட வரல, முதல்ல வீட்டுக்கு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அண்ட் 16 பாயிண்ட் நாங்கள் பின்னாடி இருந்தோன்றார். இது தெரிஞ்சதை ஏம்மா சொல்கிறேன், ஏன் இருந்தீங்க தானே இங்கே கேள்வி. ஓகே, கம்மிங் பேச்சஸில் பார்ப்போம். சாகரும் சாயிலும் ஃபிட் ஆகிட்டு நாங்கள் ரொம்ப நல்லா விளையாடுவோம் வெத்தாக சொல்கிறாரு. இனிமேல் என்ன தலைக்கு மேலே வெளில போகுது. ஜான் போனான்னா மூலம் போனார் என்ன. எனிவே காமெண்டேட்டரை இன்னும் வி வர் பேஃபில்டு அப்படின்னாங்க. எங்களுக்கே தெரியல ஏன் நரேந்திர ஒரே பாயிண்டில் ஒரே ரைடில் எடுத்தார், ஏன் சாகர் விளையாடல, ஏன் இவ்வளோ சாப் அண்ட் சேஞ்சிங். 10 ரைடர் விளையாடிருக்காங்க இந்த 19 மேட்ச்சில், 20 மேட்ச்சில் டோட்டலாகவே. இப்படி இருந்தால் எங்கே இந்த செட் ஆகுது? எனிவே இதெல்லாம் அவர் சொன்னதான், என்னோட கட் பண்ணலை, அவர் சொன்னதான். ஹிந்தியில் இருக்குது, பார்க்குறவங்க பார்க்கலாம், சப்டைட்டில் கூட இருக்கும். சில சேனல் போட்டிருக்காங்க, பார்க்குறேன்னா நீங்கள் போய் பாருங்கள். என்ன சொன்னால் நான் என்னோடய வேலை ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறது தான். ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி சொல்லிட்டேன். கோச்சுக்காரனெல்லாம் எழுதி வச்சேன் என்னமோ பெருசாக போகிறாங்கன்னு. பட் எந்த அளவுக்கு தோற்றதுக்கு என்ன பண்ணுறது, இன்னும் நிறையா இருக்குது விஷயம் போக பார்ப்போம். மற்ற விஷயத்தில் நம்ம சுதாகர்லாம் இருக்கார், அதை பற்றிலாம் நிறையா இருக்குது பேசுறதுக்கு. சுதாகர் ஆகட்டும், ஹஸ் அ ஹியூஜ் ஃபேன் பேஸ், உங்களுக்கு தெரியும். நம்ம பசங்க எல்லா டீம்லேயும் இருக்காங்க, நல்லது. மும்பையில் இருக்காப்புல விஸ்வநாத் ஆகட்டும், முகிலன், சண்முகம் அண்ட் அஜித் குமார். பார்ப்போம் அவங்களோட இதெல்லாம் எப்படி இருக்குன்னு போக செமிஃபைனல் நான் கோட்டை எல்லாத்தையும் டோர்னமெண்ட் முடிகிற வரைக்கும் கண்டிப்பாக பேசுவோம் எல்லாம். அதுக்கப்புறம் கிரிக்கெட்டு சைடு பை சைடு நல்லது. ஐபிஎல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது, உங்களுக்கு தெரியும். இன்னும் 1 மந்த்து ஒரு 10 days வரைக்கும் அஃபிஷியல் டேட் வரல. பார்க்கலாம் போக எங்களுக்கு தேவை உங்கள் ஆதரவு தான். அப்புறம் 10 பேருக்கு நன்றி. ஏதாவது ஒரு 3 காரணம் சொல்லுங்கள் இந்த டோர்னமெண்ட் இப்படி சொத்தப்படுறது. நான் பொறுமையாக அப்புறம் நிறையா ஸ்கிரிப்ட் எழுதி எடுத்துகிட்டு வரேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இன்னொரு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.